இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் மதுரை மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் ஆட்சியர் அலுவலகம் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக மாணவரணியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் என்னென்ன முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன? முழு விவரம் என்ன? திமுக மதுரை மாவட்ட மாணவரின் அமைப்பாளர் துரை கோபால்சாமி தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சாலையில் திருவள்ளுவர் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிப்பதுடன் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்விக்கான நிதியை தர மறுத்து மீண்டும் மொழிப்போருக்கு நிர்பந்திக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்க முடியும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி மத்திய அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதில் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம், முன்னாள் மேயர் குழந்தைவேலு, மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.